வாசகம். ஒருவரின் குற்றம் அனைவருக்கும் தண்டனை தீர்ப்பானது போல ஒருவருடைய ஏற்புடைய செயல் விடுதலை தீர்ப்பானது. புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 12, 15 மற்றும் 17 19 மற்றும் 20 21. ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால், அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆசி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாமன்றோ? ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல், ஒரே ஒருவர் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல், ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலைவாழ்வு பெற வழிவகுக்கிறது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வசனங்கள் 35 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உங்கள் இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவில் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் 18வது அன்னை மரியினுடைய புகழ்வரியான தயவுள்ள மாதாவே என்பதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போலவே தயை நிறைந்தவராக, இரக்கம் நிறைந்தவராக, தாய்க்குரிய அத்துணை பண்புகளோடும் நம் ஒவ்வொருவரையும் அல்லலுகிற இன்னொருகிற அவரை வேண்டி நிற்கிற வேலைகள் எல்லாம் நம்மை தேடி வந்து அரவணைக்கின்றவர் நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்கிற அந்த இறை வார்த்தையின்படி இரக்கம் மிகுந்த ஒரு அன்னையாக இந்த மண்ணுலகில் பவனி வந்தவர் இன்றும் நம் மத்தியிலும் பவனி வந்து கொண்டிருக்கிறார். அதனால தானே என்னவோ அன்னை மரியாவை நோக்கி, வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய தாயை நோக்கி எண்ணற்ற பக்த கோடிகள் ஜாதி, மதம், இனம் இவை எல்லாவற்றையும் தாண்டி எல்லாரும் தேடி செல்லுகிறார்கள் என்பதை அறிகின்றோம். அன்னை மரியா தன்னுடைய உள்ளத்திலே கருணையையும் தயவையும் அன்பையும் பாசத்தையும் பரிவையும் புரிந்து கொள்ளும் உணர்வையும் கொண்ட ஒரு தாயாக அவர் திகழ்கின்றார். அதைத்தான் நாம் விவிலியத்தில் காணாமல் திருமண நிகழ்விலே நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியா அந்த திருமண வீட்டாருக்கு ஏற்பட்ட அந்த குறைபாட்டை தானே முன் சென்று அறிந்து அவருடைய குறையை போக்கும் வண்ணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்துரைக்கின்றார். அதற்கு மாற்றாக அந்த பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள், பெரியவர்கள்,
எல்லோருமே ஏன் இவன் இப்படி செய்தான் என்று சொல்லி அவரிடம் திருமண வீட்டாரிடம் குற்றம் காணுகிற முயற்சியில் தான் அவர்கள் ஈடுபட்டார்களே ஒழிய அன்னை மரியாள் மட்டுமே அவருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக ஏற்று, அவருடைய குறைபாட்டை தன்னுடைய குறைபாடாக ஏற்று அதை சரி செய்வதற்கு, நிவர்த்தி செய்வதற்கு அன்னை மரியாள் முற்படுகின்றார் என்று பார்க்கின்றோம். ஆகவே இந்த நாளில் நாம் உணர்ந்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே. அன்னை மரியா தாய்மைக்குரிய அந்த பண்பு நலன்களோடு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது நேர்கிறது என்றால் அந்த பிள்ளையுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக பார்க்கக்கூடிய அந்த உன்னதமான பண்பு நலன் அன்னை மரியாளும் நம்முடைய அன்பு தாயிலும் விளங்குகிறது. அப்படி என்றால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அவருடைய அந்த தயவை, இரக்கத்தை, அன்பை, பரிவை, பாசத்தை சிறிதளவும் குறையாமல் மனுலகில் வாழுகிற அத்தனை மனிதர்கள் மீதும் தாராளமாய் கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளில் சற்று ஆழமாய் சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களை. நம்முடைய வீட்டில் கூட நாம் பார்த்தோம்னா நம்முடைய தாய் தான் நம்ம மீது அன்பு கொண்டவராக, நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். நம் மீது 1000 குற்றங்கள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்கிற தார்மீக உரிமையோடு வருகின்ற ஒரு தாய் நம் ஒவ்வொருவரையும் அரவணைக்கிற தாய், நம்முடைய குறைபாடுகளை அறிந்திருக்கிற தாய். அப்படிப்பட்ட தாயானவர் ஒருபோதும் நமக்கு துன்பம் வருகிற பொழுது, துயரம் வருகிற பொழுது கைவிட்டு விட்டு போய்விட மாட்டார். நம்மை தேற்றுவார், அரவணைப்பார், ஆறுதலை கொடுப்பார். அதே போன்று பல மடங்கு உன்னதமான நம்முடைய அன்பு தாய், ஆரோக்கிய தாய் அன்னை மரியாள் நம் ஒவ்வொருடைய துன்பத்தை கண்டு விலகாமல் இருந்து நம் அருகில் இருந்து அரவணைக்கின்றவராக, கண்ணீரை துடைக்கின்றவராக, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி நமக்கு பெற்றுக் கொடுக்கிற ஒரு தாயாக அவர் விளங்குகிறார் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, தயவு நிறைந்த மாதாவே என்கிற புகழ் வரியை இந்த நாளில் சிந்தித்திருக்கிறோம். என்னுடைய அன்பு தாய் அன்னை மரியாள் தயவோடு, இரக்கத்தோடு, அன்போடு, பாசத்தோடு, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்கள் எல்லாரையும் ஒவ்வொரு நாளும் அன்பு செய்து வருகிறார். அந்த அன்பு அன்னையினுடைய இந்த குணநலன்களை பிரதிபலித்து நாங்கள் உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து உம்மில் சரணடையக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தந்திரலும், எங்களை ஆசீர்வதித்திரலும். சக மனிதர்கள் மீது நாங்கள் அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் தயவையும் முழுமையாய் காட்ட ஆசி அளித்தரலும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும்.